ஹலோ எவ்ரிவான், குட் ஈவினிங். இன்றைக்கி தான் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான தமிழ் ரேப்பிட் ரிவிஷன் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா 6th டேர்ம் 1ல் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி பார்த்து முடிச்சிடலாம். ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் போட்டு 1 வீக்குள்ளே 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா டேர்ம்ஸும் நான் போடணும். ஸோ எப்பப்போ டைம் இருக்கோ அப்போ போடுவேன். நீங்கள் உங்களோட டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். இயல் 1 இன்பத்தமிழ். இன்பத்தமிழை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன். ஸோ தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். நல்ல புகழ்மிக்க புலவருக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது யார் சொல்லியிருப்பாங்க? பாரதிதாசன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், பாரதிதாசன். நிருமித்த அப்படின்னா அதோட பொருள் என்ன? உருவாக்கிய. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன். 6th புக்கில் ரைட் சைடில் கீழே கொடுத்துருப்பாங்க. தமிழே உன்னை, இது லாஸ்ட் லைன் 6th புக்கில் அந்த அதே காசி ஆனந்தன் பாட்டோட லாஸ்ட் லைன். 5th பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லைன், 6th பாயிண்ட் லாஸ்ட் லைன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் காசி ஆனந்தன், கவிஞர் காசி ஆனந்தன். இன்ப தமிழ் பாடல் மூலம் தமிழை பாரதிதாசன் எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அமுது மனம் என பெயரிட்டு அழைக்கிறாங்க. யார்? புரட்சி கவி. அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, புரட்சி கவி பாரதிதாசன். அவரோட காலம் அப்படின்னு பார்த்தா 1891 1964. 1964ங்கிறது கோத்தாரி கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1891 ஒரு பத்திரிக்கை கூட வந்திருக்கும், தி இந்துங்கிற பத்திரிக்கை வந்திருக்கும். ஸோ அப்படி அதை ரிலேட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 1891 தி இந்துங்கிற பத்திரிக்கை, நம்ம இது ஜிஎஸ் ரிலேட்டட், தி இந்துங்கிற பத்திரிக்கை வந்திருக்கும். அது 1899 தினசரி இதழ், 1891 வார இதழாக இருந்தது. 1899 தினசரி இதழாக டெய்லி பேப்பர், நியூஸ் பேப்பராக மாறிச்சு. ஸோ பாரதிதாசனோட காலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒன்று தி இந்துலேருந்து கோத்தாரி கமிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாரதிதாசன் சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சிக்கவி புதுவை குயில். பாவேந்தர் புரட்சிக்கவி புதுவை குயில். புரட்சி கவியின் பாடலில் காணப்படும் புரட்சிகரமான கருத்துக்கள். அவர் எதை பற்றி ரொம்ப பேசுவார் அப்படின்னா பெண்கள் பற்றி பேசுவார், கொஞ்சம் தமிழ் பற்றி பேசுவார். ஸோ மேக்சிமம் பெண்கள் பற்றி தான் இருக்கும். ஸோ பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, தமிழ் எங்கள், அதை சேர்த்து எப்படி எழுதலாம்னா தமிழ் எங்கள் அப்படி எழுதலாம். ஸோ இப்போது நம்ம 2வது இதுக்கு போகிறோம். தமிழ் கும்மி. தமிழ் கும்மி எழுதுனது பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த பாட்டு, அந்த தமிழ் கும்மியோட முதல் லைன், ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல, நூல் பற்றி வந்திருக்கு. அப்போ பெருஞ்சித்திரனார். ஊழி அப்படின்னா ஊழி காலமாய், இப்போ நீண்டதொரு காலமாய். உள்ள பூட்டுனா மனசுக்குள்ளே பூட்டு, உள்ளத்தின் அறியாமை, உள்ளத்துக்குள்ளே பூட்டி வச்சுட்டா தெரியாத, அப்போ உள்ளத்தின் அறியாமை. மேதினி அப்படின்னாலே நமக்கு தெரியும் உலகம். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம் கொடுத்துருக்காங்க, சில இதில் துறை மாணிக்கம்னு கொடுப்பாங்க. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் கனிச்சாறு, கொய்யாமொழி, ஐயை, பாவியக்கூத்து, நூறாசிரியம், இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வர அடுத்தடுத்த லெசன்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு கனிச்சாறு, கொய்யாமொழி, பள்ளிப்பறவைகள், பாவியக்கூத்து, நூறாசிரியம். 1 minute வெயிட் பண்ணுங்கள், புக்கில் பார்த்து. 6th புக்கில் நமக்கு அவரோட நூல்கள் அப்படின்னு கனிச்சாறு, கொய்யாமொழி, கொய்யாக்கனி, பாவியக்கூத்து, நூறாசிரியம், இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனோட இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 8. கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 8. செந்தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும் என எண்ணியவர் பெருஞ்சித்திரனார். 8 தொகுதிகளாக வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும். புகழ் எங்கெல்லாம் பரவணும்? 8 திசைகளிலும்
பரவ வேண்டும். ஏன்னா பாட்டிலேயே நமக்கு அப்படி தான் இருக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இந்த ஊழி பல நூறு கண்டது சென்ட்ரலில் உள்ள பாட்டு தான். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றதுவாம். இப்படி தான் நமக்கு பெருஞ்சித்திரனோட பாட்டு இருக்குது. அடுத்த லெசன் போலாமா? வளர்தமிழ். உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6000க்கும் மேற்பட்டவை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படி சொன்னது பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே, யாமறிந்த அப்படின்னு வந்துட்டனால என்னென்னா பாரதியார். ஓகே, யாமறிந்த வந்தால் பாரதியார். என்று பிறந்தவள், என்னைக்கு பிறந்தவள் அப்படி கேட்டாங்க அப்படின்னா யாமறிந்த கேட்டாலும் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தொன்மையை கூறியவரும் பாரதியார் தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எல்லாமே ரைட் சைடு பார்த்து எழுதுவோம். அ, ஏ, ந, ஔ, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ள. தமிழன் கிளவி, அதாவது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இது பாக்ஸ் கண்டென்ட்டு. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னா அது எந்த நூலில் இருக்குன்னா தொல்காப்பியம். இப்போ இதில் எப்படி கேட்பாங்கன்னா தமிழ் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படி கேட்டாலுமே என்னென்னா தொல்காப்பியம். நெக்ஸ்ட் அதான் கொடுத்துருக்காங்க. தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். தமிழன் கண்டாய் என்ற வரி மூலம் தமிழன் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய புலவர் திருநாவுக்கரசர். அப்பர் தேவாரம்னு அந்த நூலில், அப்பர் தேவாரம்ங்கிற நூலில் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எனும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் தமிழ்நாடு எனும் சொல். தமிழ்நாடு வஞ்சி. தமிழ்நாடுனாலே என்னது? வஞ்சி. தமிழன் கண்டாய், தமிழன் அப்படிங்கிற தமிழன், திருநாவுக்கரசர் ஒரு தமிழன். தொல்காப்பியம் ஒரு தமிழுக்கான ஒரு தமிழின் தொன்மையை சொல்கிற ஒரு நூல், ஒரு இலக்கியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் எந்த தொல்காப்பியத்தில் வந்த சொல்? தமிழ். அப்போ தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு அப்படின்னாலே என்னது? தமிழ்நாடு அப்படின்னாலே என்னென்னா நமக்கு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு வந்திருக்கும். இதே அப்பர் தேவாரம், அதாவது திருநாவுக்கரசர் அப்படின்னா தமிழன், அவர் ஒரு தமிழன். அப்போ தமிழன் கண்டாய் அப்படி இருக்கும் புக்கில். ஓகே, சீர்மை என்பது ஒழுங்குமுறை. சீர்மைனா ஒழுங்காக இருங்க, அப்படி வரிசையாக இருங்க அப்படி சொல்கிறது. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அக்ரிணை என்பதன் பொருள், அக்ரிணைனா உயர்வு அல்லாத திணை. பிரித்தெழு. அக்ரிணைனா அல் ப்ளஸ் திணை. பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகற்காய் என்பது இனிப்பு அல்லாத காய். நம்ம கசப்பு பாகற்காய்னா கசப்பு அப்படி, இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறது அதோட மீனிங். உலக மொழிகளில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகளுள் செம்மைமிக்க இலக்கியம் தமிழ்மொழி. பூ தோன்றுவது முதல் முதிர்வது வரை எத்தனை நிலைனா 7 நிலை. அது என்னெல்லாம் அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மரம், விலங்கு, அழகு, பெரிய, திருமகள், அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அதாவது மா என்கிற ஓரெழுத்து ஒரு மொழினா மரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, விலங்கு அப்படி ஒரு பேர் இருக்குது, அழகு அப்படி ஒரு பேர் இருக்குது, பெரிய, திருமகள், அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படியெல்லாம் என்ன இருக்குன்னா நமக்கு நேம்ஸ் இருக்குது. தமிழோட கவிதை வடிவங்கள் அப்படிலாம் என்னென்ன அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை செய்யுள். கவிதை வடிவங்கள் 4 இருக்குது. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை செய்யுள். தமிழின் உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. தமிழின் உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. முத்தமிழில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ். எண்ணத்தை அப்படின்னா இயல்தமிழ். உள்ளத்தை அப்படின்னா இசை, உள்ளம் இசை, மணக்கும் இசை, உள்ளம் அப்படி ஏங்கும் இசைக்காக, அதாவது உள்ளம் இசை, எண்ணம் இயல்,
உணர்வு அப்படின்னா நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். நெல் அப்படின்னாலே தாள், வரகு அப்படின்னாலும் தாள். மல்லி தழை, சப்பாத்தி களி மடல், தாளை மடல். கரும்பு அப்படிங்கிறதுலாம் தோகை, நாணல்னாலும் தோகை. கமுகு இல்லைன்னா பாக்கு, அது கூட இன்னொன்று பாக்குன்னு சொல்லலாம், அதை கூந்தல். வாட்ஸ்அப் அப்படின்னா தமிழில் புலனம். சீரிழமை அப்படின்னா சீர்மை ப்ளஸ் இளமை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எண் அடிப்படையில் இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது அப்படின்னா மொழி. சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஓகே, இது வரைக்கும் வளர்த்தமிழ் லெசனில் உள்ளது. ஆனால் வளர்த்தமிழ் அப்படிங்கிற லெசனில் புக்கில் வந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெட்டரை அந்த நம்பரோட கனெக்ட் பண்ணணும். கடலை அதெல்லாம் 1, அதாவது கடலை உருண்டையை நக்கி சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடு. அதாவது கூடையோடு அப்படி இருந்தால் 9 வரைக்கும் முடிஞ்சிடும். கடலை 1, உருண்டை 2, நக்கிங்கிறது 3, நுணுக்கி அப்படி கூட வச்சுக்கலாம். சாப்பிட்டு 4, ருசித்து 5, சாப்பிட்டு 6, எடுத்து 7, அதை 8, கூடை 9. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு. அதாவது வேளாண்மை அப்படின்னா ஜாலியாக வந்து பண்ணணும், அப்போது கலித்தொகை. வேளாண்மை வந்து ஒரு ஹாப்பியாக பண்ணணும், அப்போது கலித்தொகை. உழவர் எப்பயுமே நமக்கு என்னது தான் நல்லது தான் செய்வாங்க. உழவர் அப்படின்னா நற்றிணை. பாம்பு வந்து பார்க்க வந்து சின்னதாக இருந்தாலுமே நமக்கு விஷம் கூடினது. அப்போது பாம்பு பார்க்குறதுக்கு சின்ன பாம்பாக இருந்தாலும், அதாவது நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், பாம்பு பெருசாக இருக்குமே அப்படி சொல்லக்கூடாது. பாம்பு குறுந்தொகை. பாம்பு அப்படிங்கிறது என்னதுன்னா குறுந்தொகை. சின்னதாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அதாவது மேக்ஸிமம் விலங்கு நேம் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா டைரெக்டாக குறுந்தொகை போட்டுடலாம். பாம்பு, முதலை அப்படின்னா குறுந்தொகை. ஓகேயா. அப்புறம் மீன், அதுவும் விலங்குனே நம்ம கணக்கு பண்ணோம், விலங்கு. இன்னொன்று செய், எல்லாத்தையும் செய். விலங்கு, பாம்பு, முதலை, பாம்பு, மீன், செய், இதெல்லாமே என்னென்னா குறுந்தொகையில் வரும். ஓகே. அப்புறம் வெள்ளம் அப்படின்னா வெள்ளம் வந்து வந்தாலே என்ன பண்ணால், இப்போ வயநாட்டில் வெள்ளம் வந்திருக்கு, அது வெள்ளம் சொல்ல முடியாது, நிலச்சரிவு வந்திருக்கு. அது என்ன ஆகுதுன்னா ஒரு இதை பதிச்சுட்டு போயிட்டு, இந்த மாதிரி வேணால் ஒரு துக்கத்தை பதிச்சுட்டு போயிட்டு. அப்போ வெள்ளம் அப்படிங்கிறது என்னென்னா 10. முதலை ஆல்ரெடி சொல்லிட்டேன், விலங்கு நேம் வந்தாலே குறுந்தொகை. கோடையில் நம்ம மனசு எப்படி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது கோடைங்கிறது அகநானூறு. உலகம் தொல்காப்பியம். மருந்துங்கிறது அகநானூறு. மருந்து எதுக்கு, நம்மளுக்கு தான், அப்போ உள்ளத்துக்கு தான், அப்போது அகநானூறு. ஊருங்கிறது தொல்காப்பியம். அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம். உயிர் அப்படின்னா தொல்காப்பியம். மகிழ்ச்சி தொல்காப்பியம். மீன் ஆல்ரெடி சொல்லியாச்சு, குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம். அரசு திருக்குறள், நமக்கு அரசுங்கிறது வந்து திருக்குறளில் இருக்குது. அப்புறம் செய் ஆல்ரெடி சொல்லியாச்சு, குறுந்தொகை. செல் தொல்காப்பியம். பார் பெரும்பானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம். முடி தொல்காப்பியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண, புக் கண்டென்ட்டு பேஜ் நம்பர் 12 இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததுக்கு போகலாமா. கனவு படித்தது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு முதலில் கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரேறு முதல் ஆறேறு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான். கடல் நீர் மேலே அதாவது ஆவியாகி குளிஞ்சு அப்படி திருப்பி மழையாக வருது அப்படிங்கிறத எதுலலாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார் 40, திருவாவை. முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. அதாவது தீல 2 இருக்கும். முல்லைப்பாட்டு 2, தீல 2, திருக்குறள், திருப்பாவை, அப்புறம் பரிப்பாடல், கார் 40. திரவ பொருட்களை எவ்வளவு அமுக்குனாலும், அதாவது திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அற்றின் அளவை கட்டாயம் சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா வயசான காலத்தில் இருக்கிற பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. அதை எவ்வளோ நாளும் சுருக்க முடியாது அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அப்போது அது ஔவையார். அதுதான் அதை வந்து பாட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி ஔவையார் கூறியிருக்கிறாங்க. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்தது. தச்சது அப்படின்னாலே பதிச்சுது. தைத்தது ஊசி அப்படின்னு வந்துட்டா, ஊசியால் தைத்த அப்படி வந்துட்டாலே பதியும், அந்த தடம் பதியும். அப்போது 10. அதே தான் பாட்டாக இருக்குது. வெள் ஊசி அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் 10
நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்த வடு, வடுங்கிறது பொண்ணு, ஊசியால் தச்ச வடு அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. 18. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும்னு சொன்னது யாருன்னா கலீலியோ தான். அப்போ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்து கூறிய தமிழர் யார் அப்படின்னா அறிவியல் அறிஞர்னா கலீலியோ. அந்த இது சொன்ன தமிழர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது கபிலர். எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருவள்ளுவர் மாலை. கோட்சுறா, சுறா அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லது, அதை வச்சு நீங்கள் அதை நற்றினை ஞாபகம் வச்சுக்கணும். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். அதாவது அறுவை சிகிச்சை மருத்துவம் பற்றி சொல்லியிருக்கோம். அதான் சுறான்னு வந்துட்டாலே இது நல்லது. சுறா அதே இதை தமிழில் மீனிங் கொடுத்துருக்காங்க. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றினை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகளை பாடியவர் கபிலர். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் கே சிவன். ஸோ அவ்வளோதான். இந்த வளர்த்தமிழ் அப்படிலாம் அவ்வளோதான். மொத்தம் 5 கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 கோட்ஸ் முக்கியம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் தொல்காப்பியம். அதாவது எல்லாமே இருக்குது. கடல் நிலம் இருக்குது, தீ இருக்குது, காற்று இருக்குது அப்படின்னு சொன்னது தொல்காப்பியம். இது கடல் நீர் ஆவியாய் மேகமாக போவோம் அப்படிங்கிறது 5 இதில் இருக்குது. முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், தீயில 2, திருக்குறள், திருப்பாவை, கார் 40. ஓகே, அப்புறம் இலக்கணத்துக்கு போகலாமா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எனது எழுத்து. அதாவது நம்ம ஒளி வடிவமாக பேசுகிறதும் எழுதுதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. வாயை திறக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். அதாவது வாயை திறக்கும் போது அ அப்படிங்கிறதும், உதடுகளை விரிக்கும் போது குவிக்கும் போது உ அப்படிங்கிறதும் நிறைய உயிரெழுத்துக்கள் வருது. அதான் கீழே கொடுத்துருப்பாங்க. உயிர் குறில் எழுத்துக்கள் அப்படிலாம் என்னென்னா சின்ன எழுத்துக்கள் 5 தான் இருக்கும். அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மாத்திரை அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாத்திரை. எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை. வல்லின மெய்யெழுத்துக்கள் அதாவது கசட தவிர ஞாபகம் வச்சுட்டு மேலே புள்ளி வச்சுக்கணும். வல்லினம் கசட தவிர, மெல்லினம் ஞங்கன நமன, இடையினம் எரள வரல எல்லாத்துக்கும் புள்ளி வச்சிட வேண்டியதான். உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு 2 வகை இருக்குது. விரிவான கருத்தை சுருங்க சொல்வது தான் பழமொழி அப்படிங்கிறது. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது உணவு, உடை, உறைவிடம். அப்படி தான் நமக்கு தேவையானது உணவு, உடை, உறைவிடம் தான். டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சொல்லி, கிளாக் வைஸ்னா வலஞ்சொல்லி. சர்ச் என்ஜின் தேடுபொறி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம், உலகம் ஆதலின். இது தொல்காப்பியம். தமிழ் எண்களை பொறுத்துக. இப்போது 1 அப்படின்னா என்ன சொன்னேன்? கடலை உருண்டை. 2 அப்படின்னா ஊ. இப்போ 1க்கு 4, 3 35க்கு 3, 46க்கு 1, 79க்கு 5, 10க்கு 0, 83க்கு 2. அருகு கோரை என்பதன் இலை அருகும்புல், கோரப்புல் அப்படி சொல்லுவோம். பனையோலை, தென்னையோலை அப்படி சொல்லுவோம். ஓகே, இப்போ பாக்ஸ் கண்டென்ட் வருது பாருங்கள். பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாமே குறுந்தொகை. வேளாண்மை கலித்தொகை திருக்குறள்லேயும் இருக்குது. திருக்குறளில் இன்னொரு வார்த்தை இருக்குன்னா அரசுன்னு இருக்குது. கோடை அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்கும், அகநானூறு. மருந்து நம்ம தான் சாப்பிடுவோம், அகநானூறு திருக்குறள்லேயும் இருக்குது. பார் அப்படின்னா பெரும் படையை பார் அப்படின்னு அவசியம், பெரும்பான ஆற்றுப்படை. மருந்து, அன்பு, மகிழ்ச்சி, அரசு எல்லாமே திருக்குறள். உலகம், ஒளி, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், முடி எல்லாமே தொல்காப்பியம். உலகம் திருமுருகாற்று படை. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ இயல் 1 முடிச்சிருக்கோம். இப்போ இயல் 2க்கு போனோம். நம்ம எப்பயுமே டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்கிறோம் அப்போல்லாம் ஜஸ்ட் கேட்டுட்டு இருந்தாலே போதும்,
எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கேட்டு காது கேட்கட்டும், கண் பார்க்கட்டும் போதும். அதை மட்டும் பண்ணுங்கள், கட்டாயம் சக்ஸஸ் வந்து கையில் இருக்கும். இயல் 2 சிலப்பதிகாரம் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் நமக்கு தெரியும், இளங்கோவடிகள். தமிழின் முதல் காப்பியமும் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சிலப்பதிகாரம். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அது வந்து சிலப்பதிகாரம். திங்களை போற்றதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஞாயிறு போற்றதும் அதாவது திங்கள் அப்புறம் ஞாயிறு அப்புறம் மாமலை, அந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கணும். திங்கள், ஞாயிறு, மாமலை. ஞாயிறு போற்றதும் சிலப்பதிகாரம். மாமலை போற்றதும் இளங்கோவடிகள். அது யாரு? சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் தான் இளங்கோவடிகள். திங்கள் அப்படின்னா நிலவுன்னு அர்த்தம். கொங்கு அப்படின்னா மகரந்தம், இது முக்கியமானது. கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம். அழி அப்படின்னா அழி, மனசு, கருணை, அழி. நாமநீர், அச்சம் தரும் கடல். பொற்கோட்டு, பொன்மயமான சிகரம். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி, ஆணை சக்கரம். மேரு, இமயமலை. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர். அது ரொம்ப மறந்து போகிறது எப்படின்னா, கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம், அலி அப்படின்னா கருணை, பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம், அலர் அப்படின்னா மலர்தல், வேற எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபு. இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் என கூறும் நூல் என்னது அப்படின்னா சிலப்பதிகார பதிகம். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை. இரட்டை காப்பியம் இந்த காப்பிய வகையைச் சேர்ந்தது ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியம் அதான் இரட்டை காப்பியம். கழுத்தில் அணிவது தார் இல்லைன்னா மாலை, தார் அல்லது மாலை. இடுப்பில் அணிவது எப்படின்னா மேகலை, இடுப்பு அப்படின்னா மேகலை அப்படி சொல்லுவாங்க. கனையாளி அப்படின்னா ரிங்கு. பொற்கோட்டு அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கலர், கொங்கு ப்ளஸ் அலர். அவன் அலி போல், அவன் அலி போல். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சிலப்பதிகாரம் முடிஞ்சு போனது. அதுக்கப்புறம் இப்போ காணி நிலம் எப்படி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார். அவரோட பேர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். காணி நிலம் வேண்டும் என பாடியவர் பாரதியார். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம், உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இளமையில் சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். பாரதியாருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர். மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சித்தம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. உள்ளம், நிலத்தினிடையே, நிலத்தின் பிளஸ் இடையே. நிலா ஒளி, ஓ, அது இவ், லா பிளஸ் ஓ, ஓ. முத்து சுடர்போல், மாடங்கள் இருக்கணும். முத்துச்சுடர் போல் என்னது இருக்கணும் அப்படின்னா மாடம். தூய நிறத்தில் தென்றல் இருக்கணும். சித்த மகிழ்ந்திட நிலா ஒளி. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி. முத்துச்சுடர் போல் மாடங்கள், தூய நிறத்தில் தென்றல், சித்தம் மகிழ்ந்திட நிலா ஒளி, முத்துச்சுடர் போல். அதுவே தான் ரிப்பீட் வந்துருக்கு. ஓகே, அதோட என்னது நமக்கு காணி நிலம் முடியுது. நெக்ஸ்ட்டு சிறகின் ஓசை. வலசை போது அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்தலை குறிக்கிறது. பறவைகள் எதுக்காக இடம்பெயருது அப்படின்னா உணவு இருப்பிடம், தட்பவெட்ப மாற்றம், இனப்பெருக்கம். எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். வலசையின் போது பறவையின் உடலியலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளரும், இறகு நிறம் மாறும். தலையில் சிறகு வளரும், வளர்ந்த சிறகோட நிறம் மாறுது. உடலில் கற்றையாக முடி வளரும். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை தரையிறங்காமல் பறக்கும் தூரம் 400 கிலோமீட்டர். கப்பல் பறவை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கூலைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை.